ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் ஹெல்த்தியான செவப்பரிசி தோசை பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 டம்ளர் செவப்பரிசி எடுத்துக்கலாம். நீங்கள் உங்ககிட்ட இருக்க டம்ளர், கப்பு எதில் வேணாலும் அளவு எடுத்துக்கலாம். அரை கப்பு உளுந்து எடுத்துக்கலாம். இதில் நம்ம இட்லி அரிசியில் எதுவுமே சேர்க்காம வெறும் செவப்பரிசி உளுந்து மட்டும் வச்சு மாவாட்ட போகிறோம். இதை நல்லா தண்ணி ஊற்றி 6-7 டைம் வாஷ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் தண்ணி ஊற்றி கழியும் போது நிறைய தூசியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். 6-7 டைம் வாஷ் பண்ணால் சரியாயிரும். இந்த அரிசி கழிகிற தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் செடிகளுக்கு ஊற்றுனீங்கன்னா செடி நல்லா வளரும். இதை 5-6 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். நம்ம நார்மல் இட்லி அரிசி ஆட்டுற மாதிரி 3 மணி நேரம் ஊறினா போதும்லாம் இல்லைங்க. இந்த சிறுதானியங்கள்லாம் கொஞ்சம் நேரம் வரைக்கும் ஊறினா தான் நல்லா அரைச்சி வரும். இப்போ 6 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இதை தண்ணி வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம். கரைச்சிட்டு 5லேருந்து 6 மணி நேரம் அப்படியே விட்டுறலாம். அப்போ தான் மாவு நல்லா புளிச்சு வரும். இப்போ ஒரு 6 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவும் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் ஃபஸ்ட்டு தோசை ஊற்றலாம் வாங்க. தோசைக்கல் சூடானதும் ஒரு கரண்டி மாவு எடுத்து நல்லா நைஸாக ஊற்றிக்கலாம். மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சுட்டு எடுத்துக்கலாம். இது வேகிறதுக்கு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கும். ஹெல்த்தி ஃபுட்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம் ஆனால் தப்பில்லையே. இப்போ திருப்பி போட்டு 1 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம். நார்மல் தோசை மாதிரியே நல்லா மொறுமொறுன்னு கல்லில் ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் டயட்டில் இருக்கீங்கன்னா ஆயில் அப்ளை பண்ணாமல் கூட சுடலாம், அதுவும் நல்லா வரும். செகண்ட் தோசை எண்ணெய் ஊற்றாமல் சுட்டிருக்கேன், நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்போ நாம் பணியாரம் சுடலாம் வாங்க. கல் சூடானதும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பணியாரம் ஊற்றிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம்.
தோசை பணியாரம் ரெண்டுமே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. சிறுதானியங்கள் எல்லாமே வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி செஞ்சு பாருங்கள். உடம்புக்கு சத்தான பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெடி. எப்பவும் ஒரே மாதிரி இட்லி தோசைன்னு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சா? அப்போ நான் வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பணியாரம் பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. தோசை நல்லா ரோஸ்ட் மாதிரி வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.